டக்கு ஃபேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யுவர் லயன் ஏப்ரலோட எபிசோட் 4. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட எண்டிங்ல ஆடிட்டோரியம் போறதோட முடிஞ்சது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லாரும் ஆடிட்டோரியம்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சுபாக்கி சைக்கிள் ஓட்டிட்டு வந்த அந்த ஸ்பீட்ல அப்படியே ஒரு பிரேக் போட பின்னாடி உட்காந்துருந்த ஆரிமா கீழே விழுந்துடுறான். ஆரிமா தலையில இருந்து ரத்தம் வரவே ஆரம்பிச்சிடுது. அப்ப கூட அதை யாரும் கண்டுக்காம அவனை பிடிச்சி தரன்னு ஆடிட்டோரியம்க்கு எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் ஆரிமாக்கு தெரியுது ஒரு கால ஷூ இல்ல அப்படின்னு. உடனே வட்டாரியோட ஷூவை கடகடன்னு மாத்திட்டு ஆரிமா தள்ளந்து ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆடிட்டோரியம்க்கு போறாங்க. ஆடிட்டோரியம்ல காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரிமா லிரிக்ஸை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கோரி வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? இது பிராண்ட் நியூ. இதுல நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆரிமா கோரிய கண்டுக்காம லிரிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். உடனே டென்ஷனான கோரி ஒரு அடி கொடுக்குறாங்க. அந்த சத்தத்துல அங்க இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு பாக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஆரிமா அடிச்ச அடியில கீழே விழுந்துட்டான். ஆரிமா கத்திக்கிட்டே ஏதோ சொல்ல வரான். ஆனா கோரி அவனை சொல்ல விடாம ஆரிமாவோட நெத்தியோட அவங்க நெத்திய வச்சுட்டு சொல்றாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, இதை உன்னால பண்ண முடியும். அதுவும் இல்லாம நீ இப்பதான் பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த லிரிக்ஸை நீ நிறைய தடவை பார்த்திருக்கல, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு, கண்டிப்பா உன்னால முடியும். அதுவும் இல்லாம நானும் உன் கூட இருக்கேன், கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு இன்சார்ஜ் வந்து அடுத்து நீங்க தான் வாசிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோரி ஆரிமாவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. ஆரிமா அப்படியே ஸ்டன் ஆகி கோரிய பாக்குறான். அப்பதான் ஆரிமாக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்பவுமே லிரிக்ஸ் புக்ல இருக்க லிரிக்ஸ் மட்டும் தான் வாசிக்கணும், நம்மளா எந்த லிரிக்ஸும் வாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கோரிய பொறுத்த வரைக்கும் ஆன் த ஸ்பாட்ல என்ன தோணுதோ அதை மட்டும்தான் வாசிப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆரிமா கோரி கிட்ட சொல்றா, நீ ரொம்ப ஃப்ரீடமா இருக்க அப்படின்னு. அதுக்கு கோரி சொல்றா, நான் ஃப்ரீடம் இல்ல, மியூசிக் தான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் நம்மளுக்காக தான் வெயிட் பண்றாங்க, வா வாசிக்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆரிமா வரத பார்த்த எல்லாரும், இது ஆரிமா தானே, இவன் வாசிக்க மாட்டான்ல நினைச்சோம், ஆனா இங்க என்ன பண்றா அப்படின்னு பாக்குறாங்க. ஆரிமா வந்த உடனே ஆரிமாக்கு அந்த சேர் பத்தவே இல்லை. அவனே அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கோரி சொல்றா, என்ன பண்ற, சீக்கிரமா பண்ணு, 2 கையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு, அப்பதான் முடியும் அப்படின்னு சொல்றா. ஆரிமா ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு வாசிக்கலாம் அப்படின்னு உட்கார்றான். கோரியும் வாசிக்க ரெடி ஆயிட்டு நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல 2 பேரும் மெலோடியா அழகா தான் வாசிக்கிறாங்க. திடீர்னு கோரி ஃபாஸ்டா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஆரிமாவும் அவங்க கூடயே ஃபாஸ்டா வாசிக்கிறான். ஆடியன்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆரிமா வாசிச்சுட்டே இருக்கும் போது அந்த ஆடிட்டோரியமோட ஒரு சைடில் அவங்க அம்மா இருக்க மாதிரியே அவனுக்கு தெரியுது. அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த நோட்ல இருந்த லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேனிஷ் ஆக ஆரம்பிக்குது. அந்த நிமிஷம் ஆரிமாக்கு அவன் கடலுக்குள்ளார இருக்க மாதிரியும் அவன் கடலுக்குள்ளார வாசிக்கிற மாதிரியும் தெரியுது. அவன் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிறான், என்னால் வாசிக்க முடியல, நான் என்னவோ முழுகிற மாதிரியே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறான். அங்க இருந்த ஆடியன்ஸ்லாம் என்ன இப்படி வாசிக்கிறான், இவ்வளவு நேரம் நல்லா தானே வாசிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அப்ப கூட ஆரிமா வாசிக்கிறத நிறுத்தவே இல்லை. அவன் தப்பா வாசிச்சாலும் வாசிக்கிட்டே தான் இருக்கான். அவன் வாசிக்க வாசிக்க அவன் கடலுக்குள்ளார முழுகிற மாதிரியே இருக்கு. அதனால அவன் வாசிக்கிறத சுத்தமா அவனால கேட்கவே முடியல. அதனால டக்குன்னு ஆரிமா வாசிக்கிறத நிறுத்திடுறான். அங்க இருந்த ஆடியன்ஸும் கோரியும் என்னடா வாசிக்கிறத நிறுத்திட்டான் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா கோரி வாசிக்கிறத நிறுத்தவே இல்லை. அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு தான் நிறுத்தினாங்க. கோரி இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறா. கோரி அதெல்லாம் யோசிச்சு முடிச்சுட்டு திரும்பி ஆரிமாவை பார்த்து, நம்மளால கண்டிப்பா வாசிக்க முடியும், நம்ம திரும்பி முதல்ல இருந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி முதல்ல இருந்து வாசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரிமா வாசிக்கும் போது திரும்பி கடல்ல முழுகிற மாதிரியே இருக்கு. அவன் வாசிக்கிறது அவனுக்கே கேட்க மாட்டேங்குது. அதனால அவன் இது வரைக்கும் கோரி கூட இருந்ததை நினைச்சு பார்த்துட்டே வாசிக்கிறான். அப்போ ஆரிமா அவன் மனசுக்குள்ளாரே சொல்லிக்கிறான், என்னால நான் வாசிக்கிறது கேட்க முடியலன்னா என்ன, ஆனா நீ வாசிக்கிறது என்னால கேட்க முடியுது, உனக்கு ஏத்த மாதிரி நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். உடனே ஆரிமாவும் வாசிக்கிறான். 2 பேரும் சேர்ந்தே வாசிக்கிறாங்க. வாசிச்சு முடிச்ச உடனே கோரி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.